நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கங்க. அறிவை தேடி ஓடுங்கள். வரலாறுப்பா. வரலாறு உங்கள் கையில் வரும். புத்தகம் தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம்பா. ஆயுதம். எனவே படியுங்கள், தேடி தேடி படியுங்கள். மதிப்பெண்களுக்காக படிக்காதீர்கள், சிலர் மதிப்பதற்காகவே நீங்கள் படியுங்கள். நீங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக படியுங்கள் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை, வரலாறு சொல்லுது. அதனால் நீங்கள் படியுங்கள். ஒரு குற்றம் சுமக்கப்பட்டவனை நீங்கள் அடிக்கும்போது அவன் எத்தனை நாள் வேலை இல்லை என்று நீங்கள் கேட்டது உண்டா? ஒருவன் குற்றவாளி என்று நீங்கள் தர்மடி அடிக்கும்போது அவன் எத்தனை நாள் சாப்பிட்டிருக்கிறான் என்று நீங்கள் கேட்டது உண்டா? அவன் குடும்பத்தில் எத்தனை பேர் அனைவருமே பசி இல்லாமல் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டார்கள் என்று நீங்கள் ஒரு முறையாச்சு கேட்டது உண்டா? ரோட்டில் பசிக்காக பட்டினிக்காக 100, 500 திருடியவனை ரோட்டில் போட்டு அடிக்கிறீர்களே, ஆனால் 500 கோடி 1000 கோடி திருடிவிட்டு நாட்டை விட்டு ஓடிய முதலாளியை நாம் யோசித்தது உண்டா? இதெல்லாம் நாங்க சொல்ல கம்யூனிஸ்டுகள் சொல்கிறது. வணக்கம்.